கேவலப்படுத்துறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ கொஞ்சம். எவ்வளவு பணம் போச்சு? 10,000. எப்ப போச்சு? ஒரு வருஷத்துக்கு முந்தி. ஒரு வருஷத்துக்கு முந்தி போனா இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறியா? ஐயா, திருடனுங்க கொள்ளையடிச்சு அன்னைக்கே வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்தேன். அப்படின்னா என்ன ஒரு மாங்காமடையன்னு சொல்றியா? அதை என் வாயால எப்படிங்க சொல்றது? நீ சொல்லாத, அந்த பையனை சொல்லவை. சரி, தொலைஞ்ச நோட்டுக்கு நம்பரை கொண்டா. நோட்டு நம்பரா? எஸ்ஐ சார், கிண்டல் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். கிண்டல் செய்யறதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? போய் நோட்டு நம்பரை கொண்டா. எஸ்ஐ சார், தயவு காட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன நோட்டு நம்பரை என்னால எப்படிங்க கொண்டு வர முடியும்? அது எனக்கு. கெட் அவுட். நோட்டு நம்பர் தந்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. கெட் அவுட். இன்னும் எதுக்கியா நின்னுகிட்டு இருக்க? ஸ்கூல்ல தப்பு செஞ்சா தண்டிக்கிற அதிகாரம் வாத்தியாருக்கு இருக்கு. தேசத்துக்கு துரோகம் செஞ்சவனை தண்டிக்கிற அதிகாரம் கூட வாத்தியாருக்கு இருந்தா எத்தனை பிரம்படிகள் உன் முதுகுல விழுந்திருக்குமோ, எத்தனை தோப்புக்கரணை உன்னை போட வச்சிருப்பேனோ. ஆனா நான் ஒரு சக்தி இல்லாத முட்டாள், கையால் ஆகாத கோடை. அதனாலதான்டா உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இன்னும் அறுந்து போகல. என்ன வேணும்? நோட்டு நம்பரா? ஏய், உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு, உன் தாய்கிட்ட பால் எத்தனை தடவை குடிச்சிருக்க? நீ எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்லு. உனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லு. இதையெல்லாம் உன்னால சொல்ல முடிஞ்சா திருட்டு போற நோட்டு நம்பரை நானு சொல்றேன்டா. ஒரு வாத்தியாருக்கு புனிதமான காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அநியாயம் பண்றியடா அயோக்கிய பயல. நியாயத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி இந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொள்ளக்காரங்க கூடாரமாக்கிட்டியே. இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம உன்கிட்ட நியாயம் கெட்டு நியாயமாதி அலைஞ்சனே. அதுக்காக என்ன நானே தேஞ்சி போன செருப்பால அடிச்சுக்கணும்டா. அம்மா சோறு போடுமா, பசிக்குது. ஸ்கூலுக்கு நேரமாச்சு. வரல. அரிசி வாங்கிட்டு வர போயிருக்காருல. ஏண்டா மாத்திரை வாங்கிட்டு வந்தியா? காசு கேக்குறாமா, மருந்து கிடைக்கிறேன், மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாமா. உங்க அப்பாவும் பணத்துக்காகத்தான் எங்க எல்லாமோ போய் அலையிறாரு. கிடைக்குதோ இல்லையோ, அவர் எங்க எல்லாம் கஷ்டப்படுறாரோ. இப்ப வந்துருவாருப்பா. எனக்கு மாத்திரை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியலையா? இருங்கப்பா. உனக்கு வெக்கமா இல்ல? வாத்தியாரியா நீங்களா? நான் வாத்தியார் இல்ல தம்பி, திருட்டு போய. வாழ்க்கையில கஷ்டங்களின் கூட்டல்களுக்கும் கண்ணீரின் பெருக்கல்களுக்கும் விடை கிடைக்காம திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்ட தரித்திர பயப்பா நான். பயங்கரமான 55 ஆண்டுகள் வாழ்க்கை பரீட்சையில கேவலமா தவறிக்கிட்டு இருக்கிற சாதாரண மாணவன் நான். தம்பி, என்ன போலீஸ்ல ஒப்படைச்சு கைது செய்ய சொல்லுப்பா, என்ன கைது செய்ய சொல்லு. வாத்தியாரியா, வாத்தியாரியா, உங்ககிட்ட படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்களை நானும் ஒருத்தன். வாத்தியாரியா, நானும் ஒருத்தன். பாடங்களை சொல்ற ஒரு ஸ்கூல் வாத்தியார் திருட்டுத்தனம் செஞ்சாருன்னா இந்த நாட்டுக்கே எவ்வளவு தரித்திரம் பிடிச்சிருக்கு எனக்கு புரியுது. நம்ம நாட்டுல எத்தனையோ கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு.
இதெல்லாம் எத்தனை திருடங்களை நல்லவங்களாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல மனுஷன் திருடனா மாத்திருச்சு வாத்தியாரையா, திருடனா மாத்திருச்சு. சொல்லுங்க வாத்தியாரையா, உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க வாத்தியாரையா. தொலைஞ்சு போன 10,000 கொடுக்க முடியுமாப்பா? வாத்தியாரையா, ஆமா, ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளைக்காரனுங்க பூந்து மனைவியின் வைத்திய செலவுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த 10,000 கொள்ளை அடிச்சுட்டாங்க. திருடனை எஸ்ஐயே ஸ்டேஷன்ல ஒளிச்சு வச்சிட்டு அந்த 10,000 விழுங்கிட்டான். மந்திரி கிட்ட கூட சொன்னேன். அவர் செவிடங்காதுல சங்கூதன மாதிரி இருந்துட்டாரு. நான் திருடன் ஆயிட்டேன். வாத்தியாரையா, அந்த 10,000 என் ரத்த தம்பி, 35 வருஷங்கள் ஸ்கூல் வாத்தியாராய் இருந்த என் சர்வீஸோடு சேர்ந்து வளர்ந்த என் தரித்திரத்துக்கு அரசாங்கம் தந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட். வாத்தியாரையா, என்னை பத்தி நீ எதுக்காக வேதனைப்படுறியா? பரவாயில்ல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? கேளுங்க வாத்தியாரையா, என்ன வேணாலும் கேளுங்க. ஒரு 10 ரூபாய் தர்மம் தர முடியுமா? எடுத்துக்கங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க வாத்தியாரையா. அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணுங்கய்யா. வேண்டாம் தம்பி, வேண்டாம். வாத்தியாரோட உடலை நன்கொடை வாங்கி எரிக்கலாமே தவிர நன்கொடை கொடுத்து வாழ வைக்க கூடாது. அது ரொம்ப கேவலம். ஒரு 10 ரூபாய் போர். தம்பி, இந்த 10 ரூபாய் போர். போற தம்பி, போற போற தம்பி, போற. வாத்தியாரையா, உங்க வீட்டுல கொள்ளை அடிச்சது நான் தான் வாத்தியாரையா, நான் தான். உங்க வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன்யா, தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். கடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். வந்துட்டியா? கேஷா கோல்டா? ரெண்டும் இல்ல சார், வாத்தியாரோட பணத்துக்காக வந்தேன். என்ன அவன் உன்னை ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சானா? அவன் சொல்லாதீங்க சார், அவர் 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற கடவுள். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வேதாந்தமா பேசுற? சத்தியமூர்த்தி நகர்ல பரிசடிச்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப வர ராஸ்கல். சார், அந்த பரிசை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு வாத்தியார் வீடும் தெரியாம 10,000 அடிச்சிட்டு வந்தேன். அதையும் நீங்களே பறிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அவர் ஏன் பாக்கெட்ல திருடுற அளவுக்கு வந்துட்டாருன்னா அவர் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். சார், தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க சார். வாத்தியார் எப்படியா காப்பாத்துங்க சார். என்ன சேவிங்ஸ் பேங்க் நினைச்சியா? பணத்தை போட்டு வச்ச மாதிரி அது இல்ல கேட்கல சார். முதல்ல அந்த சத்தியமூர்த்தி நகர்ல பரிசடிச்சு அதை சொல்ற. அந்த பணத்தை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல வாத்தியார் பணம் என்ன ஆச்சுன்னு நீ சொல்லு. என்கிட்டயே கேக்குறியா? பணமா பணம்? முட்டிக்கு முட்டி லட்டியால தட்டி உள்ள தெரிய விடுற ராஸ்கல். உள்ள தள்ளு சார், உள்ள தள்ளு. எனக்கு இந்த ஜெயிலும் புதுசு இல்ல, நீயும் புதுசு இல்ல. செய்யாத குற்றத்துக்காக மேல திருடங்கிற முத்திர குத்திட்டேன். வயிற்று பிழப்புக்காக நானும் திருடன் ஆயிட்டேன். நான் செஞ்ச ஒவ்வொரு திருட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. என்னடா சொன்ன? உன்னை மர்டர் கேஸ்ல உள்ள தெரிய. கரெக்ட். அந்த மர்டர் கூட ஒன்னதான் செய்ய போறேன். என்ன கைய கிளறு. உன் மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் உன் கீழே வேலை செய்யற போலீஸ் இல்ல, திருடன். இது பாரு, பணத்துக்காக திருடங்கிட்ட மட்டும் பழகாது. 4 நல்ல மனுஷங்களோட பழக்க வச்சுக்க. உன் கடைசி காலத்துல உன்னை தூக்கிட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வாத்தியாரோட பணத்துக்காக உன் வீட்லயே நான் திருட போறேன். தைரியம் இருந்தா என்ன புடி. கான்ஸ்டபிள், 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 கான்ஸ்டபிள். ஏயா, அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான், வேடிக்கை பாக்குறீங்களா? பங்கு தகராறுன்னு நினைக்கிறேன். விஷம் ஒண்ணுதான் வாத்தியார் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில தோத்து போனாலும் சாவல மட்டும் வாத்தியார் ஜெயிச்சுட்டார். வாங்க சார், வாங்க. உள்ள 5 பணங்கள் இருக்கு. நீங்க பிடிங்கி திங்கிறதுக்கு அது போதுமா? இன்னும் பணம் வேணுமா? வாத்தியார் உயிரோட இருந்த வரைக்கும் அவரை எப்படி கொல்றதுன்னு யோசிச்சீங்க. இப்ப செத்து போனப்புறம் ஏன் செத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேரால பணத்தை பீஸ் பீஸா வெட்டத்துக்கு வந்திருக்கீங்க. போங்க சார், உள்ள போங்க. நான் தான் வாத்தியாரை கொலை பண்ணேன். நான் தான் உங்க வீடுன்னு தெரியாம திருட்டுத்தனம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் வாத்தியாரையா. நான் கூட சொல்லி 10 ரூபாய் வாங்கி மோசம் பண்ணிட்டீங்களே வாத்தியாரையா. உங்களை கொலை பண்ணது நான் தான். என்ன அடிங்க வாத்தியாரையா, என்ன அடிங்க வாத்தியாரையா. இவன்தான், இவன்தான் திருடன், திருடன்.
என்னது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏன் கிடைக்க கூடாதா? அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு முடி நரைக்கல, பல்லு போட்டல, கண்ணாடி போடல, அதுக்குள்ளேவா? நிஜம்தான், எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் என்னையே நம்பாம கிள்ளி கூட பாத்துக்கிட்டேன். வலிச்சது, அப்புறம் தான் உண்மைன்னு தெரிஞ்சது. சரி சரி, நான் நம்ப உத்தியோகம் எங்கன்னு சொல்லவே இல்லையே. கோவிந்தராஜ் ப்ராஜெக்ட்ல ஒர்க்ஸ் மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பார்ட்டி கேட்டு எதுவுமே இல்லையா? தம்பி, உன் பேர் என்ன? மண்ணாங்கட்டி. நான் கேட்டது உன் தலைமையில இருக்கிறது இல்ல, உன் பேர. என் பேரு தாங்க மண்ணாங்கட்டி. நல்லா இருக்கு. ஆமாங்க ஐயா, இவன் என் புள்ளதான். ஐயா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி கூலி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தன் பேரு மம்பட்டி, ஒருத்தன் பேரு மண்ணாங்கட்டி, ஒருத்தன் பேரு சிமெண்ட், ஒருத்தன் பேரு சுண்ணாம்பு, இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கு. இவங்களை எல்லாம் கொண்டு போய் லாக்கப்ல போடு. என்ன விட்டுருங்க சார், யாராவது பார்த்தா என் மானமே போயிடும் சார். லாட்ஜுக்கு வந்து பொண்ணுங்களை புக் பண்ணும்போது எங்கடா போச்சு உன் மானம்? இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட், என்ன விட்டுருங்க சார். மாட்டிக்கிற ஒவ்வொருத்தனும் இதே தாண்டா சொல்லிடுறேன். நடடா. அவசரப்படாதீங்க சார், நான் சொல்றத கேளுங்க. நடடா என்ன? சார் இந்தாங்க, இந்தாங்க சார், இதை வச்சுங்க சார். உன் மானத்துக்கு மதிப்பு 50 ரூபா தானா? இந்தாங்க. இவ்வளவு தானா? எல்லாத்தையும் உள்ளே பிடிக்கிட்டாங்க சார். ஆமா ஜானகி, என் கண்ணாரியை பார்த்தேன். லாட்ஜில இருந்து மாப்பிளைய போலீஸ் எடுத்துக்கிட்டு வரும்போது 100 ரூபாய் கொடுத்து மாப்பிள்ளை தப்பிச்சு வந்தார். என்னங்க இது கேவலமா இருக்கு? ரதி மாதிரி பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்கா, இன்னும் எதுக்கு இந்த எச்சு புத்தி? வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம். பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியாத நாம தான் வெக்கப்படணுமே தவிர மாப்பிள்ளைக்கு எதுக்குடி? அவர் செய்யறதெல்லாம் பார்த்து நாம பொறுமையா இருக்கணும். இங்க பாரு, இந்த விஷயத்தை மனசுலயே வச்சுக்க. பொண்ணுக்கு தெரிஞ்சா வேதனைப்படும். ஏன் இவ்வளவு லேட்டு? புருஷ படுக்கறைக்கு வந்த பிறகு தாமதமா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? கல்யாணமாகி கூட ரகசியமா புருஷனோட விபச்சாரம் செய்துகிட்டு இருக்கேன். இது கூடவா தெரியாது? என்னடி பேசுற? அது இருக்கட்டும், ராத்திரி நீங்க எங்க போனீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இருப்பாங்க. அது சரி, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபாய் கொடுத்தேன். 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அவ ஃபேமிலி டைப். அப்படின்னா நான் ஃபேமிலி டைப்பா இல்ல பிராத்தலா? அந்த சந்தேகம் உனக்கு அதுக்கு? யூ ஆர் மை வைஃப். அப்படின்னா எனக்கும் 200 கொடுக்கலாம்னு சொல்லுங்க. என்னடி வளர? கிண்டல் பண்றியா? நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 1984 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் வந்த நாள். அதாவது 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இத்தனை நாள் நீங்க என்னோட எத்தனையோ ராத்திரி படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு ராத்திரிக்கும் 200 ரூபாய் கணக்கு போட்டா உங்க வரதட்சணை போக நீங்க எனக்கு பாக்கி. என்னடி சொன்ன? விளையாட்டா பேசுறேன்னு நினைச்சா திமிராவா பேசுற? இப்படியே விடக்கூடாது, அடிச்சா கொல்லணும். தம்பி வேண்டாம்டா, அவரை விட்டு என் தங்கச்சியோட கண்ணீரை பார்த்து கூட கையாளாத மாதிரி இருந்துட்டான். என் கண் முன்னாடியே என் தங்கச்சி உடம்பு மேல கை வச்சா உன்னை வெட்டி பொழந்து வேண்டாம். என் புருஷன் அடிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. 3 முடிச்சு போட்டுக்கிட்ட குற்றத்துக்காக புருஷன் சூதாடி ஆனாலும் குடிகாரன் ஆனாலும் பொறுக்கி ஆனாலும் அவ பொறுத்துக்கணும். ராத்திரி எந்த நேரம் ஆனாலும் அவ வந்து பாய் விரிக்க சொன்னா படுக்க தயாரா. தலைமையில போடுற அட்சதை எல்லாம் தன் கண்ல இருந்து வழியிற கண்ணீர் துளிகளா மாறினாலும் பூமியை விட பொறுமையா இருக்கணும். ஜான் கயிறானாலும் 6 அடி பாடையானாலும் பெண்களுக்கு ஒண்ணுதானே. நான் சொல்றது புரியுதா? நீ கட்டின இந்த ஜான் கயித்தை நான் கழுத்துல மாட்டிக்கிட்டு சுமங்கலியா நரக வேதனை அனுபவிக்கிறத விட இத அறுத்துட்டு என் புருஷன் செத்து போயிட்டான்னு விதவையா வாடுறதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? இந்தா வரதட்சணை வாங்கி பழைக்கிறவன் தாலிய இதுவரைக்கும் தாங்கிக்கிட்டதே பெரிய பாவம். நீ ஊரு சுத்தலாம், கண்ட பொம்பளை கிட்ட போலாம், இந்த தாலிக்காக நான் அதை தாங்கிக்கணும். இனி எல்லாம் நடக்காது. நான் தாலி எடுத்துட்டேன், நீ செத்து போயிட்ட. செத்தவனுக்கு வரதட்சணை கொடுக்கறது இல்ல. போடா, போங்க இருந்து, போங்க இருந்து, போடா, பொட்ட பையனே போ. அழாதம்மா, அழாதம்மா, அழாத. நான் செஞ்சது தப்பா அண்ணா? இல்லம்மா, இல்ல, அழாதம்மா. எந்த ஒரு பொண்ணும் தான் பெத்த குழந்தை கூட கொன்னுருவா. ஆனா கட்டின தாலி மட்டும் அறுத்தெறிய மாட்டா. நீ அந்த காரியத்தை செஞ்ச